ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் மோட் ஆஃப் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? அதே மாதிரி எந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப சிக்னலில் ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஆக்சுவலாக காஃபி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கான ஃப்ளைட் வந்துருச்சு. இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன். அண்ட் மொத்தமாக ஒரு 80 பேசஞ்சர்ஸ் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா சி சைடில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் கிடைக்குமான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளைட் மோட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு என்னோட கேமரா ஆன் பண்ணி லைவாக வந்து மேலே இருக்க சிக்னலை காட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் கிடைக்குது. அது எந்த நெட்வொர்க்காக இருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 நெட்வொர்க்ஸாக தான் இருக்கும், ஏர்டெல் அண்ட் ஜியோ. இதில் வந்து ஜியோ தான் ஆக்சுவலாக வந்து சிக்னல் எனக்கு நல்லாவே கிடச்சிது. ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கிடைக்கல, பட் ஜியோ வின் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.